ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அன்கலிகார்டன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, கீரை தோட்டத்துக்கு நம்ம கீரை வாங்க போகிறோம். அதைத்தான் நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். போய் என்னென்ன வகையான கீரைகள் எல்லாம் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்க்கலாம் வாங்க. பாலக்கீரை, அது இது அரைக்கீரை, முழுக்கீரை, அரைக்கீரை, முழுக்கீரை காட்டிட்டாரு போட்டில். கீரை பாருங்கள், பச்சை பசேர்னு எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு சொல்லிட்டு சிகப்பு கீரையை தான் பார்க்கறதுக்கு கண்ணு கொஞ்சம் வாங்கணும். அவ்வளோ ரெட்டிஷாக சூப்பராக அழகாக இருந்துச்சு கீரை. ஒவ்வொரு ஸ்டேஜாக இருக்குது. இது வந்து சின்ன ஸ்டேஜ், அது வளர்ந்த ஸ்டேஜ், அவங்க வந்து விற்கிற ஸ்டேஜில் இருக்குது. நாங்கள் எப்படி கீரை வாங்குகிறோன்னு எல்லாம் பாருங்கள். கலையா பிடுங்குறிய? இல்லை இல்லை, மேலே இருந்தால் ஒன்றும் ஆகாதா? செடி ஒன்றும் ஆகாதோ? கீரை விற்பீங்களாண்ணா? ஆ, எவ்வளோ வாங்க கலை? ஒரு 20 ரூபாய்க்கு வச்சு 2 கட்டு தாங்கண்ணே, சோப்பு கீரை. ஆ, சோப்பு ஒரு கட்டும், வேற ஏதோ ஒரு கட்டு வாங்குவோமா? அங்கே நம்ம அம்மைக்கு விட்டும் கொடுக்கணும். இல்லை, 2 கட்டு தாங்கண்ணே, 20ல் 2 கட்டு. இது என்னண்ணே, வெள்ளரிக்காயா? எனக்கா சுரைக்காயா? ஆ ஆ, இது சேல்ஸ் பண்ணுவீங்களா? இது விற்பீங்களா? பிஞ்சிக்காய் நல்லா இருக்காதோ? இது நல்லா இருக்காது, சமைக்கிறது நல்லா இருக்குமா? இது இப்போ இது விற்க மாட்டீங்கல்ல? பிஞ்சிக்காய் இது விற்க மாட்டீங்கல்ல? இது ரொம்ப பிஞ்சியா இருக்கு, கொஞ்சம் பரிசா இருக்கு. அங்கே நிறைய காய் இருக்கு. அது பிடுங்க, வீடியோ எடுக்கல. வேற என்ன கீரை எல்லாம் இப்போ இதுக்கு இருக்குக்கா விலைக்கு? அரைக்கீரை இருக்கோ? எனக்கு மணாலக்குறிச்சி மண்டைக்காடு பக்கம். இப்போ சும்மா ஃப்ரெண்ட் ஒரு பையனுக்கு வீட்டுக்கு போகிறதுக்கு வந்தோமா, அப்போ அதில் கீரை நிறைய நிற்கிறத பார்த்தோம், அதான் வந்தோம். ஆமாம், அந்த ஆப்போசிட்டில் ஒரு இடத்துல வாங்கியிருக்கோம். பச்சை கீரை ஏதோ இது பண்ணிட்டு இருக்கா போல இருக்கு. வேலியில சூப்பராக வச்சிருக்காரு. ஆமாம் ஆமாம், பச்சைக்கீரை ஒரு கட்டு வாங்குவோமா?
கேளம். அது பச்சைக்கீரையா? பச்சைக்கீரை தான். வாங்க. ஒரு கட்டுக்கு எவ்வளோண்ணா? ஆ அடுத்ததான் நம்ம வந்து பச்சை கீரை வாங்க வந்திருக்கோம். பாருங்கள், கீரை வந்து நம்ம கேட்டதுக்கு கீரை வந்து அவங்க பிடுங்கிட்டு இருக்காங்க. நம்ம இது வந்து பச்சை தண்டங்கீரை சொல்லுவாங்கள்ல, அந்த கீரை தான். அதுவுமே நிறைய இருக்குது. பட் வந்து ரெட்டு தான் ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது. பாலக்கீரை வந்து ஓரளவுக்கு ஹார்வெஸ்ட் பண்ணி கொஞ்சம் குறைவாக தான் இருக்குது பாலக்கு. ஸோ வந்து பாலக் வந்து நாங்கள் வந்து வாங்கலை இந்த டைமு. ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இதாட்டு வாங்கிட்டு இருக்கோம். ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இது அரைக்கீரை பாருங்கள், எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அரைக்கீரை சிறுகீரைன்னெல்லாம் சொல்லுவாங்க. பட் வந்து எனக்கு வந்து அரைக்கீரைக்கும் சிறுகீரைக்கும் வேரியேஷன் தெரியாது. பட் வந்து இந்த தோட்டத்தில் வந்து நமக்கு சிகப்பு கீரை, சிகப்பு தண்டங்கீரை, பச்சை தண்டங்கீரை, அகத்துக்கீரை, பொன்னாங்கண்ணி கீரை, மணத்தக்காளி கீரை, அப்புறமா வந்து அரைக்கீரை அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஒரு 6-7 வெரைட்டி கீரை இருக்குது. ஸோ வந்து நாங்கள் இன்றைக்கி பர்ச்சேஸ் பண்ணது சிகப்பு கீரையும் பச்சை கீரையும் அரைக்கீரையும் வாங்கியிருக்கோம். அப்போ அறுவடை எப்போ கொண்டு போவாங்க பூ பறிச்சு இங்கே இருந்து? 6 மணிக்கு பூ பறிக்க வந்துருவாங்க. ஒரு ஆள் முகம் விடிய பல விடியும் போது வந்துருவாங்க. 8:30 மணிக்கு பூ பறிக்க அதுக்கு ஆள் விட்டுருவாங்க. பறிக்க சம்பளத்துக்கு பைசா கொடுக்கும் பறக்குவாங்க. அவங்க ஒரு ஆள் ஒத்துக்கு பறக்க முடியாது. 10 பேர் நிற்பாங்க. பறிக்க கம்ப்ளீட்டாக தோள மார்க்கெட்டுக்கு வரும். நம்ம ஊர்ல கணக்குக்கு ஒரு 10 தோட்டத்துல கணக்கு பண்ணி எடுப்பாங்க. பூ கீரை எல்லாம் எப்படி சேல்ஸ் பண்ணுவீங்க? இது வந்து வரக்கூடிய கஸ்டமருக்கு மொத்தமாக வரும். அப்போ மொத்தமாக கொடுக்கும். நாங்களும் வியாபாரத்துக்கு கொண்டு போவோம். ஆனால் மொத்தமாக நம்ம தோட்டத்தை கொடுத்தா நமக்கு லாபப்படும். சரிமா 20 ரூபா கட்டுக்கு 15 ரூபா வச்சு கொடுத்தாலும் மொத்தமாக கையில் வந்துடுவாங்க. அப்போ அவங்க வியாபாரி அதை விற்றுருவாங்க. நம்ம கொண்டு போகிறது நம்ம பைசா கிடைக்கும். ஆனால் இவ்வளவு நம்ம ஒட்டி விற்க முடியும். இவங்க சொந்த தோட்டமா? இல்லைக்கா, நம்ம பார்த்தோம். அண்ணா பின்னோட்டு தாங்க அவங்க தோட்டம். ஓனரா? தோட்டம் நம்ம பைசா கொடுக்க போகிறோம், பாட்டம் போடுறோம். சரி பாப்பண்ணே, தேங்க்ஸ் அண்ணே. சரி. இதை எடுத்துட்டோம். கீரை வேணுமா? கீரை ரூபா கொடுத்தாச்சு அவங்ககிட்ட. சரிம்மா. சரி சரி, தேங்க்ஸ். ஆமாம் ஆமாம், அந்த பக்கத்தடி வந்தோம். அந்த பிச்சி செடி இருக்குல்ல, அது அந்த பக்கத்தடி. நாங்கள் வந்து இந்த கீரை வாங்க போன விலாக் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் ரொம்ப நம்புகிறேன். ஏன்னா பச்சை பசுன்னு கண்ணுக்கு குளிர்ச்சியாக இதமாக சூப்பராக இருக்குது. இந்த பிச்சி தோட்டத்து வழியாக தான் நம்ம இறங்கி வந்தோம். இந்த பிச்சி தோட்டத்தில் எப்போ மொட்டு பறிப்பாங்க எடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த தாத்தா வந்து சொல்லியிருப்பாங்க. இதை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதை புதராட்டு பிச்சி செடி அழகாக வளர்த்து விட்டுருந்தாங்க.
கீரை, தென்னை மரம், அந்த இயற்கையோட சூப்பராக இருந்துச்சு. நான் ரொம்ப ஹாப்பியாக என்ஜாய் பண்ணேன். நீங்களும் இந்த வீடியோவை பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் பாய், ஹாப்பி கார்டனிங். அப்படியே நான் கீரை கெட்டோட கீரை வாங்க இல்லையோ கீரை அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு. ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு.